Hello friends, good morning everyone. So வாங்க MCX market பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீக்ல ஃபர்ஸ்ட் நாள் மண்டே. ஸோ மண்டே வந்து யூஎஸ் ஆயில் வந்து எந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $0.40 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $0.40 ஸோ நம்ம இந்தியா ரூபாய் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலோட பேட்டர்ன் வந்து எப்படி இப்போதைக்கு வந்து ஒரு ஒன் டே கேண்டலில் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் ஸோ மூவ்மெண்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஹை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேற்று ஃப்ரைடேவோட லோவை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ இனிமேட் வந்து செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுமே தவிர ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷனில் தான் இருக்கு. ஸோ அதோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு $63.50 ஒரு $1.50 $2 வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயில வந்து இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி இருக்கு? க்ரூட் ஆயில் வந்து ஃப்ரைடேவே வந்து ஒரு இந்த லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேன் இந்த பேட்டர்னு. பட் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகாமலாம் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 550 இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலேயும் கீழேயும் வாலெட்டில தான் ஒர்க் ஆனதே தவிர பட் நான் எதிர்பார்த்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் எண்டு வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு யூஎஸ் ஆயில பேட்டர்ன் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு $100 பக்கம் மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சேம் பேட்டர்ன் இன்னைக்கு ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு 32 பாயிண்ட்ஸ் இப்போ 551 ஒரு 32 பாயிண்ட்ஸ்னா 5580 ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா, சாரி ஓப்பன் ஆகலாம். ஸோ ஓப்பன் ஆனால் ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் வந்து 5667 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சேம் பிளேஸ் தான். ஸோ ஃப்ரைடே எந்த இடம் சொல்லியிருந்தனோ ஸோ சேம் பிளேஸ் 5667 5697 இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான செல்லிங் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்தால் செல்ஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதோட டார்கெட் வந்து அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பை சைட் டார்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் வந்து 5536. ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிறதே ஒரு 32 பாயிண்ட்ஸ் மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 32 பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும் அண்ட் பையிங்க்கு அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பாயிண்டா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் 5617. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். இந்த 5614 பிரேக் அவுட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு மார்னிங் வந்து ஒரு ஒன் சைட் பை வந்து க்ரூட் ஆயில் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான். ஸோ இதோட அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 250 ஆர் 244.45 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 256.3 நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து இறங்குது அப்படின்னா 248 250 வரைக்கும் டவுன் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். கோல்டு வந்து அகைன் வந்து பை தாங்க. ஃப்ரைடே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டு தொடர்ந்து வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமா இந்தையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த ஹையை 3707.75 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ கூடிய சீக்கிரம் 3800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டு இறங்கும் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க. கோல்டு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு பையிங்ல இருக்கிறப்ப ஒரு ஹோல்டிங் பண்றப்ப இறங்குன்னு நினைச்சு ஆப்போசிட்டா இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லாசஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். பை ட்ரெண்ட்ல இருக்கனால பையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ல கிடைக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு $10 இல்ல $15 இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர் அதே மாதிரி தான். சில்வர் ஆச்சு கோல்டாச்சு பரவாயில்ல, சில்வர் வந்து மறுபடியும் ஒரு பிரேக் அவுட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு $0.5 இல்ல $1 வரைக்கும் ஸோ நமக்கு வந்து சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு $1 பக்கம் நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து நமக்கு வந்து மேலே வந்து டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டல், இன்வெர்டட் ஹேமர் கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுனாலே அது பை தான் போகும். ஸோ இந்த ஹை இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 910 920 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து டாப்பர்ல வந்து இருக்கு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து பையிங் கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் ஈவினிங்ல ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆனது அப்படின்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் மறக்காம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.